குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம இந்த 4 கொஸ்டினை பார்க்கலாம். த கரெக்ட் நேம் ஆஃப் த நேம் ஃபார் த ஃபாலோயிங் ஹைட்ரோகார்பனஸ். ஓகே, இது ஆக்சுவலாக பழைய சிலபஸ், பட் இருந்தாலும் இந்த கொஸ்டினை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? இதில் பாருங்க, ஒரு சைக்கிள் இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தட் இஸ் ஒரு சைக்கிள்னா சைக்ளோஹெக்சைன், சைக்ளோபியூட்டேன் அந்த மாதிரி இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 சைக்கிள் லிங்க் ஆயிருக்கு, அதனால இதுக்கு பேர் பைசைக்ளோ. ஸோ பைசைக்ளோவை எப்பயுமே நேம் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். 3 சைக்கிள் கூட இருக்கலாம், ட்ரை சைக்கிளோ கூட வரலாம். பட் இங்கே இருக்கிறது 2 சைக்கிளிக் காம்பவுண்ட் இருக்குது, 2 சைக்கிளிக் காம்பவுண்ட் மெர்ஜ் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, இந்த சைக்கிளிக் காம்பவுண்ட்ல பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். எது பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன்னா 2 சைக்கிளும் ஜாயின் பண்ணது இல்லையா, அதுதான் பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன். இதுவும் தான் பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன். இப்போ இந்த பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன்ல இருந்து நம்ம நம்பரிங் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்பரிங் தேவையில்லை. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ணியிருந்தா தான் நம்பரிங் தேவை. பட் ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ண மாதிரி வந்தால் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஃபங்க்ஷனல் குரூப் ஜாயின் பண்ணாததுக்கு மட்டும் நேம் கண்டுபிடிச்ச பிரயோஜனம் இல்லைல்ல, அதனால நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்த கேஸ் சொல்கிறேன். இப்போ நான் நம்பரிங் கொடுக்குறேன். பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு 1 அப்படின்னு பேர் வச்சுட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெரிய சைக்கிளை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கணும். தட் இஸ் 1 2 3 4 5 6. அதுக்கப்புறமா சின்ன சைக்கிள். ஸோ சின்ன சைக்கிள் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இது 7. இதுதான் நம்பரிங் கொடுக்குறது. பட் இங்கே நம்பரிங் தேவையில்லை. சப்போஸ் இந்த 4th பொசிஷனில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தா, மெத்தில் குரூப் ஜாயின் பண்ணியிருந்தா இங்கே 4 மெத்தில் பேர் வைக்க வேண்டியிருக்கும். அதனால தான் நான் நம்பரிங் கொடுக்குறது எப்படிங்கிறதை சேர்த்து இதில் சொல்கிறேன். சரி, இதுக்கு ஃபங்க்ஷனல் குரூப் எதுவும் இல்லை. சரி, இது பைசைக்ளிக் காம்பவுண்ட். ஸோ பைசைக்ளோ. ஒரு சைக்கிளில் 4 மெம்பர் இருக்கு. தட் இஸ் பிரிட்ஜ் ஹெட் பொசிஷன்ல இருந்து ஒரு பக்கம் 4 மெம்பர் இருக்கு. பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனுக்கு இந்த பக்கம் ஒரே ஒரு மெம்பர் மட்டும் இருக்கு. மிடில் ஒரு மெம்பர் கூட இல்லை, 0. தட் இஸ் பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனுக்கு நடுவில் ஒரு மெம்பர் கூட இல்லை. இதை நம்ம எப்படி பேர் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு காம்பவுண்ட் எழுதுறேன். இது ஒரு பைசைக்ளிக் காம்பவுண்ட் தான். ஆனால் இந்த பைசைக்ளிக் காம்பவுண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கணும். இப்போ பாருங்க, நான் பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனை வழக்கம் போல தேர்ந்தெடுக்கிறேன். இதை 1ன்னு ஆரம்பிக்கலாம். பெரிய சைக்கிள் ஆரம்பிக்கணும் இல்லையா? பெரிய சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஆக்சுவலாக 2 கார்பன் தான் இருக்குது. ஆனால் இப்போ மிடில் பாருங்கள், இங்கே இந்த பிரிட்ஜ் ஹெட்க்கு நடுவில் இருக்கிறதுல பாருங்கள் 1 2 3 3 இருக்குது. இங்கே 2 கார்பன் தான் இருக்குது, அதனால் நான் இங்கேருந்து கொண்டு போகிறேன். ஸோ 2 3 4. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் 2 கார்பன் தான், இந்த பக்கமும் 2 கார்பன் தான். அதனால் நான் எந்த பக்கம் வேணாலும் நம்பர் போட்டுக்கிடலாம். ஸோ 5 6 7 8. இதான் நம்பரிங் கொடுக்கறது. இதுவும் பைசைக்கிளோ தான், அதாவது 2 சைக்கிள் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஒரு பெரிய மெம்பர், அதாவது இருக்கிறதுலேயே அதிகமான நம்பர்ஸ் வந்து பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனுக்கு நடுவில் இருக்குது. அதை 3 நோட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து 2லையும் 2 2. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனுக்கு நடுவில் இருக்கிற கார்பனில் எங்கே அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்பராக இண்டிகேட் பண்ணிக்கணும். இங்கே பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனுக்கு நடுவில் இங்கே 4 கார்பன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கார்பன் இருக்குது, இங்கே கார்பனே இல்லை. மொத்தம் 3 விதமாக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம அதிகமான கார்பன் இருக்கிற இடத்த மென்ஷன் பண்ணிக்கணும். தட் இஸ் நம்பரை மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இங்கே 4ன்னு வந்திருக்கு. இங்கே 3, தட் இஸ் 1 இந்த இருக்கு இல்லையா, இது 1 2 3. சரி, 1 2 3. ரைட். நான் இங்கே நம்பர் தப்பாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால் நான் இதை மறுபடியும் மாற்றி விட்றேன். இருங்க. ஸோ நம்பரிங் தப்பாக பண்ணியிருக்கேன். நம்பரிங் பட் பிரச்சனை ஒன்றும் இல்லை, கார்பன் கரெக்டாக என்னையாச்சு. பட் நம்பரிங் தப்பாக பண்ணியிருக்கேன் இல்லையா, அதனால் அதை நான் திருப்பி போடுறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஏற்கனவே போட்டதை தான் இப்போ பாருங்க, நான் 1 2 3 நம்பர் கொடுக்குறேன். பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனை வழக்கம் போல தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். இங்கே 1ன்னு ஆரம்பிச்சிருக்கேன். 1 2 3 4 5. அதுக்கப்புறமா நம்பர் கொடுக்கறது இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகலாம். ஆனால் ரெண்டு பக்கமே 2 கார்பன் தான் மிடில் இருக்கு. அதனால எந்த பக்கம் வேணாலும் போய்க்கலாம். ஒருவேளை அதிகமான நம்பர் இந்த பக்கம் இருந்ததுன்னா இங்கிட்டு தான் சூஸ் பண்ணணும். ஸோ 6 7 8 9. இது பைசைக்ளோ காம்பவுண்ட் தான். நடுவில் பாருங்க 3 கார்பன் இருக்கு, 1 2 3. அடுத்தது 2 கார்பன் தான் இருக்கு, அதனால எந்த 2 வேணாலும் போட்டுக்கிட வேண்டியதான். ஒருவேளை 3 கார்பன் இருக்கிற மாதிரி இருந்தது இந்த பக்கம் அப்படின்னா திருப்பி ஒரு 3 நடுவில் வந்திருக்கும். 3 2 2. மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குங்கிறத பாருங்க, 9 கார்பன் இருக்கு. அதனால இதுக்கு பேரு நோ நேம். இங்க எத்தனை கார்பன் இருக்கு? 7 கார்பன் இருக்கு. அப்போ இதுக்கு பேரு ஹெப்டேன். ஸோ அவங்க கேட்டிருக்கிறதுக்கு இதுதான் ஆன்சர்.
ஸோ பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனுக்கு நடுவில் இந்த பக்கம் 4 கார்பன் இருக்குது, இந்த பக்கம் 1 கார்பன் இருக்குது, நடுவில் 0. பட் இதே இதில் இந்த காம்பவுண்ட் நானா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள். இதில் பாருங்கள், பிரிட்ஜ் ஹெட் பொசிஷனுக்கு நடுவில் ஒரு இடத்துல 3 கார்பன் இருக்குது, ஒரு இடத்துல 2 கார்பன், இன்னொரு இடத்துல 2 கார்பன். அதை தான் நடுவில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். 2 சைக்கிள் அட்டாச் ஆயிருக்கிறதுனால 5 பைசைக்கிளும் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நார்மலாக நம்பர் கொடுப்போம் இல்லையா, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், அது மாதிரி தான். இங்கே 9 கார்பன்கிறதுனால நோ 9 கொடுத்துருக்கேன், இங்கே 7 கார்பன் கொடுத்துருக்கிறதுனால ஹெப்டேன் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்தது பாருங்க, which of the following is most stable radical? ஆக்சுவலாக இதில் மோஸ்ட் ஸ்டேபிள் ரேடிக்கல் எதுவாக இருக்கும் அப்படின்னா டெர்ஷியரி ரேடிக்கல் தான். தருக்கலையே அந்த டெர்ஷியரி ரேடிக்கல் தான் மோர் ஸ்டேபிள். அது ஏன் அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஆக்சுவலாக ரெசனன்ஸ் இல்லாட்டி ஹைப்பர் கான்ஜுகேஷன் ரெண்டுனால தான் இன்டர்மீடியேட் ஸ்டெபிலைஸ் ஆகும். இவங்க காமிச்சிருக்க அந்த இன்டர்மீடியேட் ஃப்ரீ ரேடிக்கல் இன்டர்மீடியேட். ஸோ நான் இங்கே ஆறுங்கிற குரூப்புக்கு பதிலாக அல்கைல் குரூப் எடுத்துக்கிறேன். தட் இஸ் அல்கைல் குரூப்னா ஒரு மெத்தில் குரூப் எடுக்கிறேன். 6 அல்கைல் குரூப் தான், நான் இங்கே மெத்தில் குரூப் எடுக்கிறேன். இப்போ இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலைசேஷனை போட்டு காட்டுறேன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா நோ பாண்ட் ரெசனன்ஸ், ரெண்டும் ஒன்று தான். ஹைப்பர் கான்ஜுகேஷன், நோ பாண்ட் ரெசனன்ஸ் ரெண்டும் ஒன்று தான். இப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வருது, இந்த பாண்டில் இருந்து ஒரு எலக்ட்ரான் இங்கே ஸ்பிளிட் ஆகி வந்துடுது. தட் இஸ் இப்போ இங்கே பாருங்க 2 எலக்ட்ரான் இருக்குது, அதில் ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. இதுதான் ஹைப்பர் கான்ஜுகேஷன். நடுவில் டபுள் பாண்ட் வந்துருச்சு, இங்கே CH3. இங்கே பாருங்க, இப்போ C இந்த இடத்துல இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகி ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன்ல இருக்கும். இப்போ ஹைட்ரஜன் அதாவது கார்பன்ல இருந்த ஃப்ரீ ரேடிக்கல், தட் இஸ் ஃப்ரீ எலக்ட்ரான் எங்கே வந்துருச்சு அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு இப்போ வந்துருச்சு. இதே மாதிரி அடுத்த ஸ்ட்ரக்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த எலக்ட்ரான் இங்கே வரும், இதில் இருக்க ஒரு எலக்ட்ரானும் இங்கே வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா C டபுள் பாண்ட் C அப்படியே இருக்கு, இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஆனால் இந்த ஹைட்ரஜன்ல இப்போ ஒரு எலக்ட்ரான் ஸ்பிளிட் ஆகி போயிட்டதுனால இந்த ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் மட்டும் நிற்குது, பாண்ட் பிரேக் ஆகி ஒரு எலக்ட்ரானோட நிற்குது. ஸோ மற்ற அல்கைல் குரூப்ல எந்த சேஞ்சும் இருக்காது. இதுக்கு பேர் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன். அதே மாதிரி இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வருது, இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரக்சர் எப்படி வருதுங்கிறத பாருங்க. CH3 C CH3 அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல மட்டும் என்ன, இங்கே பாண்ட் வந்துருச்சு, இங்கே ஹைட்ரஜன் நார்மலாக இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் நார்மலாக இருக்குது. ஆனால் இப்போ இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் ஸ்பிளிட் ஆனதுனால இந்த ஹைட்ரஜனில் ரேடிக்கல் இருக்குது. இதுக்கு பேர் தான் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆர் நோ பாண்ட் ரெசனன்ஸ். ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆர் நோ பாண்ட் ரெசனன்ஸ், அதாவது பாண்ட் இல்லாமல் ஒரு ரெசனன்ஸ் நடக்குது. ரெண்டும் ஒன்று தான். இதைத்தான் நீங்கள் ப்ளஸ் ஐ குரூப்னு படிக்கிறீங்கல்ல, ப்ளஸ் ஐ குரூப் வந்து ஏன் ரிலீசிங் குரூப் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்டால தான். ஸோ அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அதாவது என்னன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகி நிறைய இடத்துக்கு போகுது அப்படின்னாலே அது ஸ்டேபிள். இப்போ 3 ஸ்ட்ரக்சர் வரையறோம் இல்லையா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கார்பன் இருக்கு இல்லையா, அந்த மிடில் கார்பன் இருக்குல்ல, அந்த மிடில் கார்பனை நான் ஃபங்க்ஷனல் குரூப்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எதெல்லாம் ஆல்ஃபா கார்பன் ஆட்டம் அப்படிங்கிறத பாருங்க. இதுவும் ஆல்ஃபா, இதுவும் ஆல்ஃபா, இதுவும் ஆல்ஃபா, மொத்தம் 3 ஆல்ஃபா கார்பன் ஆட்டம். ஆக்சுவலாக மிடில் கார்பன் ஆட்டத்தை ஃபங்க்ஷனல் குரூப்னு எடுத்துக்கிட்டா, இது கூட வேற ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தா இது பீட்டா கார்பன் ஆயிருந்திருக்கும். பட் இப்போ மிடில் கார்பனை ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்துக்கிட்டா இது 3 ஆல்ஃபா கார்பன். ஸோ எத்தனை ஆல்ஃபா கார்பன் இருக்கோ அத்தனை ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ அத்தனை ஆல்ஃபா ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ 3 ஆல்ஃபா கார்பன் இருக்கு, ஒவ்வொரு ஆல்ஃபா கார்பன்லையும் 3 ஹைட்ரஜன். ஸோ டோட்டலா 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். தட் இஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க, 1 2 3, இங்கே ஒரு 3 6, இங்கே 3 9. ஸோ 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ 9 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் 1 ஒரிஜினல் இல்லையா. அப்போ 9 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், 1 ஒரிஜினல் இருக்கும். மற்ற கேஸில் அப்படி இருக்காது. ஸோ 1 ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் நல்லா பார்த்துக்கோங்கடா. ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் 9, இது 1 ஒரிஜினல். அப்போ இதுக்கு 10 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் பாசிபிள் இஃப் R இஸ் அ மெத்தில் குரூப். ஆனால் இந்த கேஸில் பாருங்க, ஒருவேளை R மெத்தில் குரூப்பாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆறில் மெத்தில் குரூப், இப்போ நான் பார்க்குறேன் R மெத்தில் குரூப்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நான் செகண்டரி எடுத்துக்கிறேன் R2. தட் இஸ் இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு CH3, இங்கே ஒரு ரேடிக்கல். இப்போ பாருங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்கே ஒரு ஆல்ஃபா, இங்கே ஒரு ஆல்ஃபா, மொத்தம் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ 6 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் 1 நார்மல், 1 ஒரிஜினல், ரைட். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டியும் அதிகமா இருக்கும். இங்க 7 ஸ்ட்ரக்சர் தான் மொத்தம் இருக்கு, அங்கே என்னன்னா இங்க 10 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதனால இதுதான் மோர் ஸ்டேபிள். ஸோ ஸ்டெபிலிட்டியை நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கோ, ஆல்ஃபா ஹைட்ரஜனா என்ன அர்த்தம், ஃபங்க்ஷனல் குரூப்பா ஆட் பண்ற அந்த கார்பன் ரேடிக்கலோட இருக்குல்லையா, அந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒருவேளை எத்தில் குரூப்பை ஜாயின் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிங்க. நான் இது செகண்டரி கேஸ் எத்தில் குரூப், அதாவது அல்கைல் குரூப்புக்கு பதிலாக எத்தில் குரூப் எடுக்கிறேன்.
இப்போ நீங்க ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லிட்டு அந்த CH3யும் சேர்த்து எடுத்துடக்கூடாது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குங்கிறத நல்லா செக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் எத்தனை அப்படிங்கறத பாருங்க. இங்க இருக்கிறதும் மட்டும்தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ டோட்டலா எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜனா 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான். ஸோ டோட்டலா ஆல்ஃபா ஹைட்ரஜன் 4. ஸோ 4 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வில் பி பாசிபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் 1 ஒரிஜினல். இங்க ஏன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் 4 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சுதான் நீங்க ஸ்டெபிலிட்டி கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்த கேஸ் பாருங்க. the number of tertiary carbon atoms in 2, 2, 4, 4 tetramethyl pentane. சரி, tetramethyl pentane கொடுத்திருக்காங்க. that is 2, 2 இங்கேயும் மெத்தில் குரூப், அடுத்து 4, 4 இங்கேயும் மெத்தில் குரூப் சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா குவாட்டனரி கார்பன் ஆட்டத்தை கேட்டிருக்காங்க. குவாட்டனரி கார்பன் ஆட்டம் எதுங்கிறத நான் இப்ப சொல்றேன். குவாட்டனரி கார்பன் ஆட்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஒருவேளை ஃபங்க்ஷனல் குரூப்பே ஜாயின் பண்ணல, வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருக்கு அப்படின்னா 3 ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது பிரைமரி. இது பிரைமரி இல்லையா? நான் வேற கலர்ல காட்டுறேன். இது பிரைமரி, இதுவும் பிரைமரி, இதுவும் பிரைமரி. அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பே இல்லை, ஆனா 3 ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அது வந்து பிரைமரி. 2 ஹைட்ரஜன் இருந்ததுன்னா செகண்டரி. ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருந்தா டெர்ஷியரி. அப்படி எந்த கார்பனும் இங்க இல்ல, குவாட்டனரி மட்டும் இங்க இருக்கு. ஸோ குவாட்டனரி எத்தனை? மொத்தம் 2 கார்பன் குவாட்டனரி கார்பன் வருது. ஈஸியா இருக்குல்ல? அடுத்தது பாருங்க, இண்டக்டிவ் எஃபெக்ட் இன்வால்வ்ஸ். இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா பிளஸ் ஐயோ மைனஸ் ஐயோ, அதுதான் இண்டக்டிவ் எஃபெக்ட். இப்போ நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் இங்க பார்த்தோம் இல்லையா, ஹைப்பர் கான்ஜுகேஷன் தானே வந்துச்சு. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ஸ் அஸ் வெல் அஸ் பை எலக்ட்ரான்ஸும் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸும் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட்ல வரலாம். பட் ஆனால் மெயினாக நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து பார்க்குறது, அதாவது எதில், அதாவது இந்த CH3 மட்டும் கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இண்டக்டிவ் எஃபெக்ட் ரெசனன்ஸை நம்ம காட்ட போகிறது இல்லை. பை பாண்டு இன்வால்வ் ஆச்சுன்னா அது ரெசனன்ஸு. பட் பை பாண்டு வந்து சில இடங்கள்ல வரும், ஆனால் அது ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சரால தானே தவிர்த்து இண்டக்டிவ் எஃபெக்டால வராது. ஸோ இண்டக்டிவ் எஃபெக்ட்ங்கிறது என்னது, இந்த CH3 குரூப் எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். எல்லா ஹைப்பர் கான்ஜுகேஷனும் இண்டக்டிவ் எஃபெக்ட் கிடையாது. ஸோ அப்போ இங்க இருக்கிற CH3 எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்க இருக்கிற CH3 எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணுச்சு, அதுதான் பிளஸ் ஐ எஃபெக்ட். இந்த பிளஸ் ஐ எஃபெக்ட்டுக்கு என்ன காரணமா இருந்தது அப்படின்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன், தட் இஸ் சிக்மா பாண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டீலோகலைசேஷன். இட்ஸ் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட், டீலோகலைசேஷன் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டோட்டலா அந்த பொசிஷன் மாறிடுது, அப்படி இல்லை இது டீலோகலைசேஷன். ரேடிக்கல் வந்து வேற வேற பிளேஸ்க்கு மாறிட்டு மறுபடியும் ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுக்கு பேரு டீலோகலைசேஷன். ஸோ 4 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கப்பா. தேங்க்ஸ்.